வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர, தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு? எதிரிகள் இங்க தாக்கிட்டு எங்கேயா போய் பதுங்கினாலும் அவர்கள் பதுங்கி இருக்கிற இடத்துக்கே சென்று அவர்களை அழிப்போம். இந்த விதமான தாக்குதலுக்கு பேரு தான் டிஃபென்சிவ் ஆஃபென்ஸ் அப்படின்னு பேரு. நாங்க அடுத்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு தயாராகி விட்டோம். வாளை ஆட்டினால் ஒட்ட நரிக்கிறோம். இதைத்தான் பாகிஸ்தானை நோக்கி ராஜ்நாத் சிங் எச்சரித்திருக்கிறார். சிஏஏ விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை கள்ள மௌனம் சாதிக்கிறது என்று பினராயி விஜயன் குற்றம் சாட்டியிருக்கிறார். முஸ்லிம்களின் அன்புக்கு பாத்திரமாவது யார் அப்படிங்கறது ரெண்டு கட்சிக்கு இடையில ஒரு பெரிய போட்டாட்டம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். பாகிஸ்தானை மிக கடுமையாக எச்சரித்திருக்கிறாரே ராஜ்நாத் சிங். வணக்கம் நண்பர்களே. அண்மையில் பிரிட்டனின் புகழ்பெற்ற கார்டியன் பத்திரிகை ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருந்தது. கடந்த 2020 ஆண்டில் மட்டும் பாகிஸ்தானில் 20 பயங்கரவாதிகளை இந்தியா கொன்று குவித்திருக்கிறது. அந்நிய மண்ணில் வாழும் பயங்கரவாதிகளை வீழ்த்துதல் என்கிற ஒரு விரிவான பயங்கரவாத ஒழிப்பு திட்டத்தின் கீழ் இதனை இந்தியா சாதித்திருக்கிறது என்று செய்தி வெளியிட்டிருந்தது. இது தொடர்பாக ஆங்கில தொலைக்காட்சி ஒன்றுக்கு வெள்ளிக்கிழமை இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேட்டி அளித்தார். அந்த பேட்டியில் அவர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். இந்தியாவில் பயங்கரவாத செயல்களை செய்துவிட்டு பாகிஸ்தானுக்கு தப்பி ஓடி ஒளியும் பயங்கரவாதிகளை அவர்கள் இருக்கும் இடத்துக்கே சென்று அவர்களை வீழ்த்துவோம். இந்தியா எப்போதுமே அண்டை நாடுகளுடன் நல்லுறவு பேணவே விரும்புகிறது. ஆனால் எவரேனும் இந்தியா மீது மீண்டும் மீண்டும் கோப பார்வையை வீசினால், இந்தியாவில் பயங்கரவாதத்தை விதைக்க முயன்றால் நாங்கள் அவர்களை விடமாட்டோம் என்று கூறியிருந்தார். ராஜ்நாத் சிங்கினுடைய இந்த கருத்துக்கு தற்போது பாகிஸ்தான் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. தேர்தலை கருத்தில் கொண்டு மிகை தேசியவாத உணர்வை தூண்டவே ராஜ்நாத் சிங் இவ்வாறு பேசியிருக்கிறார் என்று விமர்சித்திருக்கிறது. இது தொடர்பாக பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் என்ன கூறப்பட்டுள்ளது என்பதை பார்ப்போம். பாகிஸ்தானை தூண்டும் விதமாக இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசியிருக்கிறார். இதனை பாகிஸ்தான் கண்டிக்கிறது. பாகிஸ்தான் மண்ணில் நீதிக்கு புறம்பான கொலைகளில் இந்தியா ஈடுபட்டதற்கான மறுக்க முடியாத ஆதாரங்களை எங்களது வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஜனவரி 25 இந்தியாவிடம் வழங்கியது. பாகிஸ்தானுக்குள் சென்று பயங்கரவாதிகளை கொல்லுவோம் என ராஜ்நாத் சிங் கூறியிருப்பதன் மூலம் பயங்கரவாதிகள் என்று இந்தியா தன்னிச்சையாக முடிவு செய்து பாகிஸ்தான் குடிமக்களை நியாயமற்ற முறையில் கொல்லும் குற்றத்தை இந்தியா தெளிவாக ஒப்புக்கொள்ளுகிறது. இந்தியாவின் கொடூரமான மற்றும் தேச விரோத நடவடிக்கைகளுக்கு சர்வதேச சமூகம் பொறுப்பேற்க வேண்டியது அவசியம். பாகிஸ்தானின் இறையாண்மையை பாதுகாப்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இந்தியாவின் ஆளும் கட்சியானது மிகை தேசியவாத உணர்வுகளை தூண்டுவதற்காக வெறுப்பூட்டும் சொற்களை பயன்படுத்தி வருகிறது. தேர்தல் ஆதாயங்களுக்காக இத்தகைய சொற்களை நியாயமற்ற முறையில் பயன்படுத்துகிறது. இது போன்ற பொறுப்பற்ற நடத்தை பிராந்திய அமைதியை பலவீனப்படுத்தும். பாகிஸ்தானின் அமைதிக்கான விருப்பத்தை பலவீனமாக யாரும் கருதிவிட வேண்டாம். பாகிஸ்தான் உறுதியானது, தன்னை தற்காத்துக் கொள்ளும் திறனை கொண்டுள்ளது என்பதை வரலாறு உறுதிப்படுத்துகிறது என்று பாகிஸ்தான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த ராஜ்நாத் சிங் என்ன கான்டெக்ட்ல சொன்னார் அப்படிங்கறத நான் புரிந்து கொள்ள வேண்டும். 2019 எலெக்ஷன் நெருங்கி கொண்டிருந்த சமயத்தில் 2019 பிப்ரவரி 14 ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாதிகள் ஒரு பெரும் தாக்குதலை மேற்கொள்ள திட்டமிட்டனர். அதன் ஒரு பகுதியாக ஜெய்ஷ் இ முகமதுடைய தற்கொலை குண்டுதாரி நம்முடைய இந்தியாவின் சிஆர்பிஎஃப் ராணுவ வீரர்களை குறிவைத்து ஒரு பெரும் தற்கொலை தாக்குதலை மேற்கொண்டார். இதில் 44 வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். அதற்கு பதிலடியாக இந்த சம்பவம் நடந்த 12 நாட்கள் கழித்து 2019 பிப்ரவரி 26 அதிகாலை 3:30 மணிக்கு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்தது. பாகிஸ்தான் வசம் இருக்கக்கூடிய முசாஃபராபாத், சிகோட்டி மற்றும் கைபர் பக்துன்வா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாலாகோட் இவற்றின் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடைபெற்றது. கிட்டத்தட்ட 90 வினாடிகள் நடந்த அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ல பாலாகோட்டின் மீது இருந்த ஒரு மிகப்பெரிய ஜெய்ஷ் இ முகமது டெரரிஸ்ட் கேம்ப் அழித்து ஒழிக்கப்பட்டது. அதுல 350 இஸ்லாமிய பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டார்கள். இத்தனைக்கு அந்த பாலாகோட் அந்த கேம்ப் தான் பாகிஸ்தான்லயே மிகப்பெரிய ஒரு கேம்ப். ரொம்ப ஒரு சொபிஸ்டிகேட்டட் கேம்ப். 3 ஸ்டார் ஹோட்டல் ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய ஒரு பயங்கரவாத
முகாமாக அது இருந்தது. வித் ஸ்விம்மிங் பூல் ஃபெசிலிட்டியோட அந்த முகாம் இருந்தது. அதுல அத்தனை பயங்கரவாதிகளுக்குமான ட்ரெயினராக இருந்தது ஜெய்ஷ் முகமதுடைய ஸ்தாபகர் இருக்கிறார் இல்லையா, ஹபீஸ் சையத், அவருடைய மருமகனான யூசுப் சையத் இருந்தார். அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ல யூசுப் சையதும் கொல்லப்பட்டார். இவ்வளவு பெரிய ஒரு காரியம் நடந்தது. அதுக்கு காரணம் அந்த தேர்தல் நேரத்தில் பாகிஸ்தான் மேற்கொண்ட அந்த தேர்தலை சீர்குலைப்பதற்காக மேற்கொண்ட ஒரு திடீர் தாக்குதல். அதனால சென்ற முறை 2019 தேர்தலின் போது பாகிஸ்தானிலிருந்து ஊடுருவி வந்த ஜெய்ஷ் முகமது பயங்கரவாதிகள் இங்கே தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அப்படிங்கிறப்போ இதன் மூலமாக நமக்கு ஒரு படிப்பினை கிடைத்திருக்கிறது. ஒருவேளை தேர்தல் நேரத்தில் தேர்தலை சீர்குலைக்க பாகிஸ்தான் தரப்பிலிருந்து ஏதேனும் அதிரடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்ப தேர்தல் நெருங்கி வருகிறது. எனவே இந்த விதமான பதிலும் ராஜ்நாத் சிங்கிடம் இருந்து வருகிறது. அதுல இன்னொன்று அவர் சொல்லி இருக்கிறார் ராஜ்நாத் சிங், அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது எதிரிகள் இங்க தாக்கிட்டு எங்கேயா போய் பதுங்கினாலும் அவர்கள் பதுங்கி இருக்கிற இடத்துக்கே சென்று அவர்களை அழிப்போம் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார். ஆக்சுவலா இந்த விதமான சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இல்லையா, இப்படி அதாவது அவங்க இருக்கிற இடத்துக்கே போய் அவர்களை நிர்மூலமாக்குவது, இந்த விதமான சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு இதுக்கு அஜித் தோவல் ஒரு பேர் கொடுத்திருக்கிறார். அதுதான் டிஃபென்சிவ் அஃபென்ஸ் அப்படின்னு பேர். இது ரொம்ப முக்கியமான ஒரு காயினே. டிஃபென்ஸ் அப்படின்னா நம்மளை தற்காத்துக் கொள்வது, அஃபென்ஸ்னா சாத்துறது, தாக்குதல் நடத்தும். ஆனால் இது டிஃபென்சிவ் அஃபென்ஸ் அப்படின்னா நம்மளை தற்காத்துக் கொள்வதற்காக நாம் மாபெரும் தாக்குதலை நடத்தும். இப்போ மோடி பதவிக்கு வந்த பிறகு, பிரதமரானதுக்கு பிறகு 2015 மணிப்பூர்ல இதே விதமான ஸ்டைல்ல தான். ஏன்னா மணிப்பூர்ல அப்போ மாவோயிஸ்டுகள் திடீர்னு தாக்கி நம்முடைய 18 கமாண்டோக்கள் அவங்க இந்த மணிப்பூர் மியான்மர் அந்த பார்டர்ல காவல் காத்து கொண்ட ரோந்து பணியில் ஈடுபட்டு இருந்தார்கள். அப்ப திடீர்னு தாக்கினாங்க, 18 பேரை கொண்டுட்டாங்க. எண்ணி கடைசியா ஒரு 5 நாள் கழித்து அதிகாலை நேரத்துல மியான்மருக்குள்ள இருக்கக்கூடிய மாவோயிஸ்ட் கேம்ப்ல மிகப்பெரிய தாக்குதலை நம்முடைய போர்ஸ் மேற்கொண்டது. அதுல கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட மாவோயிஸ்டுகள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்கள். இந்த ஸ்டைல்ல இந்தியா தாக்குதல் நடந்த இதுவரைக்கும் யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த விதமான தாக்குதலுக்கு பேரு தான் டிஃபென்சிவ் அஃபென்ஸ் அப்படின்னு பேரு. இது நியூ காயினேஜ். இந்த காயினேஜை உருவாக்கினது அஜித் தோவல், தேசிய பாதுகாப்பு ஆலோசனை. இந்த காயினேஜினுடைய பேசிக் தாற்பயம் என்ன அப்படின்னா, யாரு நம்மளை தாக்குறாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்தரா அடுத்த தாக்குதல் வரவிடாமல் செய்வதற்கு அவன் இருக்கிற இடத்தை உளவுத்துறை மூலமா துல்லியமாக கண்டறிந்து அந்த இருக்கிற இடத்துக்கே சென்று அவர்களை மொத்தமாக காலி பண்ணுவது. ஒரு பெரிய போர்ஸ் அனுப்பிட்டு 2 பேரை 3 பேர்லாம் கொல்றது இல்ல, மொத்தமா அங்க இருக்க போர்ஸே காலியாகும், எந்திருக்க முடியாம செய்யும். அப்படி செய்வது அதுக்கு பேர் தான் டிஃபென்சிவ் அஃபென்ஸ். அந்த டிஃபென்சிவ் அஃபென்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியின் அடிப்படையில தான் இப்போ அண்மை காலமா மோடி வந்ததற்கு பிறகு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஒவ்வொன்றும் நடந்து கொண்டு வருது. இப்போ ராஜ்நாத் சிங் வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் அவர் உணர்த்துவது என்ன அப்படின்னா, நாங்க அடுத்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு தயாராகி விட்டோம். இது பாகிஸ்தானுக்கு அவர் கொடுத்திருக்கிற எச்சரிக்கை. எலெக்ஷன் வர்ற நேரத்துல ஏதாவது மிஸ் அட்வென்ச்சர் பண்ணணும் நினைச்சா வாழை ஒட்ட நரிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானை நோக்கி ராஜ்நாத் சிங் எச்சரித்திருக்கிறார். சோ இன்னொரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நம்ம போர்ஸ்ல இருந்து, நம்முடைய ராணுவ திங்க் டேங்க்ஸ்ல இருந்து அஜித் தோவல் வரைக்கும் அத்தனை பேர் இப்ப தயாரா இருக்காங்கன்னா, சோ பாகிஸ்தான் தன்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் பாகிஸ்தான் ரொம்ப சமத்தா இருக்கிறது நல்லது. அப்படி இல்லை ஏதாவது வாழை ஆட்டினால் ஒட்ட நரிக்கிடுவான். இதைத்தான் ராஜ்நாத் சிங் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். சிஏஏ விவகாரத்தில் காங்கிரஸை சாடி இருக்கிறாரே பினராயி விஜயன். குடியுரிமை திருத்த சட்டம், அதாவது சிஏஏ விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை கள்ள மௌனம் சாதிக்கிறது என்று கேரள முதல்வர் பினராயி விஜயன் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆனா இதுல என்ன வினோதம் அப்படின்னா, கேரள விஜயன் சார்ந்து இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் ஒரே கூட்டணியில் இருக்கின்றன. ஆனால் கேரளத்தில் அவர்கள் 2 பேரும் ஒருவரை ஒருவர் எதிர்த்து போட்டியிட போகிறார்கள். எனவே ஒருவரை ஒருவர் எதிர்த்து அவர்கள் குற்றம் சாட்டிக் கொள்வார். இப்ப கேரள முதல்வர் முன்வைத்திருக்க குற்றச்சாட்டு ரொம்ப முக்கியமான குற்றச்சாட்டு. அது என்னன்னா, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கு. தேர்தல் அறிக்கையில ஏன் சிஏஏ பத்தி ஒண்ணும் பேசல, அதை அவர் கேள்வி எழுப்புகிறார். ஆலப்புழால செய்தியாளர்களிடம் அவர் பேசுகிறார். அப்ப அவர் என்ன சொல்லுகிறார்னா, சிஏஏ சட்டத்தை அகற்றுவோம்னு நாங்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் தெள்ள தெளிவாக வாக்குறுதி அளித்திருக்கிறோம். சிஏஏ மட்டுமில்லாமல் பண மோசடி தடுப்பு சட்டம், சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் போன்ற கொடூர சட்டங்களை அகற்றுவதற்கான வாக்குறுதியை சிபிஐஎம் அளித்திருக்கிறது. சிஏஏ என்பது சமூகத்தை பிளவுபடுத்துகிறது. நம்முடைய நாட்டின் முஸ்லிம்களை 2ஆம் தர குடிமக்களாக மாற்றுவதை இது நோக்கமாக கொண்டிருக்கிறது. இதெல்லாம்
பினராயி விஜயனுடைய கமெண்ட். அவர் சொன்னதை அப்படியே நான் சொல்றேன். அப்புறம் பினராயி விஜயன் இன்னும் சொல்லுகிறார், காங்கிரசும் அதன் தலைமையும் சிஏஏ குறித்து கள்ள மௌனம் காத்து வருகின்றன. அதன் காரணத்தினால் தான் அதனுடைய தேர்தல் அறிக்கையில் சிஏஏவை ரத்து செய்வதாக அது வாக்குறுதி அளிக்கவில்லை. சிஏஏ மற்றும் பிற கொடூர சட்டங்கள் மீதான காங்கிரசின் மௌனம் சங் பரிவாரின் இந்துத்துவ திட்டங்களுக்கு எதிரான போராட்டத்தில் காங்கிரஸ் தீவிரமாக இல்லை என்பதை சுட்டிக்காட்டுகிறது. சிஏஏ விவகாரத்தை காங்கிரஸ் தவிர்த்திருப்பது திட்டமிடப்பட்டது. ஜம்மு மற்றும் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய சட்டப்பிரிவு 370 பிஜேபி ரத்து செய்தது. மத்திய அரசின் அந்த முடிவை அப்போது காங்கிரஸ் எதிர்க்க தவறியது இப்படின்னு பினராயி விஜயன் அடுக்கி இருக்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு அப்சர்வேஷன். வெளியில சிஏஏ எதிர்ப்பது போல காங்கிரஸ் காட்டிக் கொள்ளுகிறது. ஆனால் தன்னுடைய அறிக்கையில் சிஏஏ பற்றி பேசவே இல்லை. எதுக்கதான் முழுமையா எதிர்க்கணும் சொல்லணும், இல்லாட்டி ஆதரிக்கணும்னா ஆதரிக்கணும் சொல்றோம். ஆனா சிஏஏ வெளிப்படையா ஆதரிக்கணும்னு சொல்லிட்டா முஸ்லிம் ஓட்டு கிடைக்காது. இப்ப பினராயி விஜயன் காங்கிரஸை அம்பலப்படுத்தி இருக்கிறார். சரி, பினராயி விஜயன் இதை அம்பலப்படுத்துறதுக்கு என்ன ரீசன்? அதாவது கேரளத்துக்குள்ள முஸ்லிம் வாக்குகளை பங்கிட்டுக் கொள்வதில் இந்த இரண்டு கட்சிகளுக்கு இடையில் போட்டா போட்டி நடக்கிறது. அதாவது முஸ்லிம்களின் அன்புக்கு பாத்திரமாவது யார் அப்படிங்கறது ரெண்டு கட்சிக்கு இடையில ஒரு பெரிய போட்டா போட்டி. சோ அதை இப்போ பினராயி விஜயன் ஆலப்புழால உணர்த்தி இருக்கிறார். முஸ்லிம்கள் எங்களுக்கு தான் ஓட்டு போடணும், முஸ்லிம் ஓட்டு எங்களுக்கு பாத்தியதப்பட்டது. ஏன்னா சிஏஏ நாங்க நிறைய எதிர்த்திருக்கோம், சிஏஏ அகற்றுவோம்னு சொல்லி நாங்க வாக்குறுதி கூட தந்திருக்கோம். ஆனா பாருங்க, காங்கிரஸ் சிஏஏ அகற்றுவோம்ங்கிற வாக்குறுதியை தரவில்லை. அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? எனவே முஸ்லிம்களே, நீங்கள் காங்கிரசுக்கு வாக்களிக்காதீர்கள். இது அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த தொகுதியை நம்பி ராகுல் காந்தி நிற்கிறாரோ அந்த தொகுதியான வயநாட்டுல 70% ஓட்டர்ஸ் முஸ்லிம்கள். சோ அந்த 70% ஓட்டர்ஸுக்கு பினராயி விஜயன் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, ராகுல் காந்தியும் சரி அவரது கட்சியான காங்கிரசும் சரி சிஏஏவின் ஆதரவாளர்கள். எனவே ராகுல் காந்திக்கு வாக்களிக்காதீர்கள். வெளிப்படையா சொல்லல, ஆனா நோக்கம் அதுதான். அங்க ராகுல் காந்தியை எதிர்த்து நிற்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவரான ஆனி ராஜா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயலாளர் டி ராஜாவுடைய மனைவி. சோ கம்யூனிஸ்ட் எதிர்த்து நிற்கிறார். இன்னொரு கம்யூனிஸ்ட் தலைவர் முஸ்லிம்களின் ஓட்டை உடைப்பதற்கு அரும்பாடு கொடுக்கிறார். இப்போ இதுக்கு சிஏஏ பற்றி நாங்க எதுவும் பேசல, சிஏஏ அகற்றுவோம், இந்த சட்டமே இல்லாமல் செய்வோம் என்று ஏன் சொல்லவில்லை அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை காங்கிரசுக்கு உண்டு. காங்கிரஸ் என்ன சொல்லுகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர, தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு? கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.